ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்கோன்னா, திராட்சை தோட்டம். எங்கள் வீட்டு திராட்சை தோட்டம் தான். கீழே நாங்கள் வீட்டு பக்கத்தில் இது கயிறு கட்டி எவ்வளோ அழகாக படுத்துருக்குன்னு பாருங்கள். நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு பழம் பறித்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதுவும் இவ்வளோ கொத்து கொத்தாக காய்க்குமோ நாங்கள் சும்மா விடுவோமா? அப்படி தான் எடுத்துருக்கோம். ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னன்னு இந்த மாதிரி ஒரு செடி நட்டு வளர்த்தும் போதே நமக்கு புரியுது. அதை எவ்வளோ நம்ம பிள்ளை மாதிரி எவ்வளோ பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அப்போ விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது. எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்களை பார்த்திங்களா, ஒன்று ஒன்றா பறித்து கொடுத்தா அவங்க ஒன்று ஒன்றா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா கொத்தோட பறிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, கொத்தோட பறித்து கொடுப்போன்னு கொத்தோட பறித்து கொடுத்துட்டோம். அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி மரங்கள் நட்டு வளர்த்தினாலே நம்ம இயற்கையை பாதுகாத்துடலாம். நம்ம வீட்டில் சொந்தமாக ஒரு மரம் நட்டு அதுலேருந்து ஒரு பொருள் பறித்து சாப்பிட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் எல்லாருமா சேர்ந்து மரம் நடுவோம். கண்டிப்பாக நமக்கு இயற்கை சூழல் அதிகரிக்கும். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்க விவசாயிகள் மட்டும் பாடுபட்டால் போதாது, நம்மளும் சேர்ந்து பாடுபடுவோம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போதே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. பாருங்கள், எங்கள் வீட்டு செல்லக்குட்டிங்க எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. இது எல்லாமே எங்கள் வீட்டு மரத்தில் உள்ள பழங்கள் தான். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு செடி நட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்னும் ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அது இன்னும் காய்க்கலை. காய்ச்சதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் அதை காட்டுறோம். எங்கள் வீட்டு தோட்டங்களை இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.